அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரது குடும்பத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 1996 முதல் 2001 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2002 வழக்கானது தொடரப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் கடந்த 2007 ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 அதிமுக ஆட்சியில் மறு ஆய்வு மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகைகளை விலக்கி வாதங்களை வைத்தார். துரைமுருகன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ராவும் அவரது குடும்பத்தினர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சனும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களின் தனிப்பட்ட தொழில், குடும்ப வருமானத்தை அமைச்சர் துரைமுருகன் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காட்டியுள்ளதாக குற்றச்சாட்டை வைத்தார்கள். மேலும் வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துகளும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சரின் குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என குறிப்பிட எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்றும் அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும், அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும், காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்து அதிகாரி விசாரிக்க வேண்டிய வழக்கை அதிகார வரம்பு இல்லாத ஆய்வாளர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்துள்ளார் என்றும், வழக்கு தொடர்வதற்கு சட்டப்படி அனுமதி பெறப்படவில்லை. இதை எல்லாம் கருத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுவித்தது என்று வாதங்களை வைத்தார்கள். எனவே அந்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் இந்த மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனுவை ஏற்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் 1996 முதல் 2001 ஆண்டு காலத்தில் சொத்து சேர்த்த வழக்கு என்பதால் இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.